ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த இன்ட்ரோ உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேரேஜில் லாஸ்ட் பார்ட் கொண்டு வந்திருக்கேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆர்மிஸ், நான் உங்களோட ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். வித் எ பெர்மிஷனோட நான் பேசுகிறேன். ஓகேவா ஆர்மிஸ்? இப்போ நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் உங்ககிட்ட அதாவது வியூவர்ஸானவங்கக்கிட்ட லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் எதுக்கு அழுத்த சொல்கிறோம்? நீங்களே யோசிங்க. உங்கள் மூலியமாக ஒரு சில வியூவர்ஸ் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் உருவாவாங்க அப்படின்றதுக்காகத்தானே. அந்த ஸ்டோரியை பார்க்க விரும்பாதவங்க இருக்கட்டும், பார்க்க விரும்புகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரியை பார்க்குறவங்க இருந்தால் தாராளமாக ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பார்க்காதவங்க இருக்கீங்களா? இருந்தால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதைத்தான் சொல்கிறேன், மறைமுகமாக சொல்கிறேன் ஆர்மிஸ். ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஆர்மிஸ். அதுக்கு முன்னாடி 6 பார்ட்டை இன்ட்ரோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? 6 பார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. நீங்களும் சரி நானும் போகலை அப்படின்னு இருந்திருப்பீங்க. ஜேகே சொல்லியிருந்திருப்பாரு, அடி நான் சும்மா சொன்னேன், நானும் உன் கூட வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்ல ஜேகேவை நீங்கள் குஷியாகி ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ஹக்கில் ஜேகே ஸ்டன்னாகி நின்றுருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்காக தோணி இருந்திருக்கும், ஐயோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்களே அவர்கிட்ட இருந்து விலகி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஓடி போயிட்டு ரூமில் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்ல உங்கள் அத்தை ஓவர் குஷியாகி உங்களை ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கார்டு வைக்க வந்தவங்க இன்வைட் பண்ணி கார்டு கொடுத்துட்டு உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நீங்கள் ஓவர் பிஸி ஆகுறீங்க. அதில் உங்கள் புருஷன் வந்ததையே நீங்கள் கவனிக்கலை. உங்கள் அம்மாவாக கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புருஷன் ஒருத்தன் வந்ததே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓகேவா? இது தான் 6 பார்ட். வாய் கொஞ்சம் ஜாம் ஆகுதுடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசணும்னு வந்தால் மட்டும்தான் எனக்கு இப்படி ஜாம் ஆகும், வேறு எதுக்கும் இப்படி ஜாம் ஆகாது. ஓகே, பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேரேஜ் 7th பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட்குள்ளே போகலாம். அப்போ சரிம்மா நான் போய் பேசுகிறேன், நீ போ அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் அம்மா இல்லை, இப்போயே போய் பேசு, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டுன்னு நீங்களும் போய் ஜேகே அப்படின்னு. ஜேகேவும் என்ன அப்படின்றாரு, ஏதாவது வேணுமா இல்லைன்னா என்னோட ஏதாவது பேசணுமா அப்படின்றீங்க இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேவும் கொஞ்சம் தனியாக அப்படின்னு இழுக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, மேலே ரூமில் போய் உக்காந்துருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே கிட்ட. இடையில கொஞ்சம் வாய்ஸ் ஜாம் ஆகுனா மன்னிச்சுக்கோங்கடா. மேலே போன மனுஷன் டென்ஷனில் உட்காந்துருக்காரு. நாங்கள் காஃபின்னு தானே சொன்னேன், சின்ன சேஞ்சிங், டீன்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் டீ போட்டு எடுத்துக்கிட்டு போனால் அந்த மனுஷன் ஓவர் டென்ஷனில் நகத்தை கடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்காரு. நீங்கள் போய் ஜேகேன்னு கூப்பிட அந்த மனுஷன் டக்குன்னு கட்டல்லேருந்து எழும்பிட்டாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு ஏன் என்ன பிரச்சனை, இப்படி டென்ஷன் ஆகியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே, இல்லை நான் உன்னோட கொஞ்சம் பேசணும், நான் இப்போ அதை சொன்னால் நீ எப்படி அதை ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியலை, அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஜேகே டென்ஷன் ஆகாதீங்க, நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. ஜேகே உடனே என்ன நினச்சாருன்னே தெரியலை, உடனே உங்ககிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்களும் செம்ம ஷாக். ஜேகே என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்க. அவரும் இது வரைக்கும் பண்ண எல்லா கொடுமைக்கும் உங்ககிட்ட சாரி கேட்குறாரு. சாரி கேட்டுட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் அவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணுறீங்க. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 பேரும் அதே வீட்டில் 2 பேருமே
உங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹாப்பி எண்டிங் ஆர்மீஸ். இது தான் இந்த கதையோட லாஸ்ட் எண்டிங்கு. ஓகேவா ஆர்மீஸ்? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.